ஹலோ மக்களே! நான் இந்த பிக் பாஸ் பத்திலாம் பேசணும்னு நினைக்கவே இல்ல. உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒண்ணு இந்த உள்ள இருக்கவங்களலாம் வெளில தூக்கிட்டு, ஏதா யூஸ்ஃபுல்லா இருக்கவங்கள உள்ள போடுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட கன்டென்ட் கிரியேட் பண்ண தெரியல. ஒரு அம்மா கத்தி, 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 கத்தி இரிட்டேட் பண்ணுது. சில விஷயங்கள என்னென்ன விஷயம் பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசுது. இந்த வாட்டர்மெலன் ஸ்டாரு, நடிப்பறக்கன்னு சொல்லி ஒருத்தர் பண்றாரு பாருங்க அட்டகாசம். மை காட்! எ எல்லாரும் ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்க, "இது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு" அப்படின்ட்டு. ஷூரா சொல்றேன். அது மென்டல் ஹாஸ்பிட்டல் இல்ல. பார்க்குற எங்கள மென்டல் ஆக்குது. சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வருது. விஜய் டிவி ஓரளவுக்கு சண்டேஸில் நீங்கள் கொஞ்சம் நல்ல ப்ரோக்ராம்ஸை போடுறீங்கன்னு ஒன்ஸ் அப்பான் எ டைம் இருந்தது. இப்போ கொஞ்சம் அதோடைய ரேட் கம்மியாக இருக்கு. ஆனால் இருந்தாலும் ப்ளீஸ் இந்த பிக் பாஸை ஒன்று ஸ்டாப் பண்ணிடுங்க. இல்லைன்னா இந்த உள்ளே இருக்கவங்களெல்லாம் கொஞ்சம் அடக்கி வைங்க. சத்தியமாக முடியல. வந்த எல்லாருமே எந்த பேஸஸில் நீங்கள் அவங்கள செலக்ட் பண்ணீங்க எங்களுக்கு சத்தியமாக தெரியல. யாருமே கேப்பபிள் இல்லை இந்த வாட்டி. யாருமே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க? லாஸ்ட் டைமு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்ன்னு பிரிச்சிங்க, ஓகே. அது சக்ஸஸ் ஆகல. திருப்பியும் வந்து இது ஒரு புதுசாக பிக் பாஸ் குரூப்பு, அது ஒரு குரூப்பு. பா முடியல சாமி. அதுவும் இந்த பார்வதி கத்தி 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 ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ஹார்ட் ஸ்டாப் ஆகிடும். குழந்தைங்க பார்க்குற குழந்தைங்க கத்துனா தான் வேலையாகும். கொஞ்சம் கொஞ்சம் டிசிப்ளின் இருக்க குழந்தைங்க கூட டிசிப்ளின் ஃபாலோ பண்ணாமல் போயிடும். ஸோ நீங்கள் பண்ணுறது பப்ளிக்கு ரொம்ப நியூசன்ஸாக இருக்குது. சத்தியமாக பிடிக்கவே இல்லை. நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பார்த்தேன், என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. நிச்சயமாக சொல்கிறேன், மனசை தொட்டு சொல்கிறேன், சுத்தமாக பிடிக்கல. நிறுத்திடுங்க, இல்லை வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து எதுக்கும் அகெயின்ஸ்ட் இல்லை. ஏன்னா அவங்களும் ஏதோ ஒரு ஃப்யூச்சருக்காக அவங்களுடைய டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணணும் தான் வந்திருப்பாங்க. நான் யாருடைய தனிப்பட்ட விஷயத்தையும் சொல்லலை. வந்த யாருமே என்ன செய்கிறாங்க, என்ன கண்டென்ட் கொடுக்குறாங்க, அது பப்ளிக்கு ஏதோ ஒரு வகையில் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுமே தவிர ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. தூக்கம் வரமாட்டேங்குது போய் பார்த்துட்டு போனால். ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம்னா, ஒரு ப்ரோக்ராமை பார்த்தோம்னா, எதுக்கு இளையராஜா சாங்ஸ் நம்ம கேட்குறோம்? எதுக்கு கேட்குறோம்? தூக்கம் வரணும், ஒரு தாலாட்டு பாட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு தானே கேட்குறோம். ஆனால் நீங்கள் பண்ணுற பிக் பாஸ் சத்தம் சத்தம் சத்தம், ஐயோ இந்த வாட்டி ரொம்ப சத்தம். இதுக்கு முன்னாடியாவது ஏதாவது சண்டை போட்டாங்கன்னா அதில் ரீசன் இருக்கும். இப்போ என்ன ரீசனுக்காக சண்டை நடக்குது எனக்கு புரியவே இல்லை. ஒன்று ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்களுக்கே தெரியுது ரேட்டிங்கே இல்லை. விஜய் சேதுபதி வராரு, என்ன கேட்குறாருன்னே தெரியல. அவருக்கு ஓனாக பண்ணுறாரா, இல்லை நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுறீங்களா? அவர் என்ன சொன்னார்? கெட்டவன் நல்லவன்றது நம்ம நடந்துக்கிறத பொறுத்து. மற்றவங்கள நம்ம நினச்சாலும் பரவாயில்ல, நம்ம நேர்மையாக இருக்கணும். ஆனால் இந்த டைம் விஜய் சேதுபதி எனக்கு தெரிஞ்சு ஸ்கிரிப்டு தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் யாரோ எழுதி கொடுத்து பேசுகிற மாதிரி இருக்குது. சொந்தமாக அவர் பேசுகிற மாதிரி இல்லவே இல்லை. நாங்கள்லாம் என்ன எதிர்பார்க்குறோம் தெரியுமா? தப்பு செஞ்சவனை என்ன தப்பு செஞ்சாங்கன்னு வெளியில். வாட்டர்மெலன் ஸ்டார் நிறையா, ஐயோ அந்த ஆளை வேறு வாட்டர்மெலன் ஸ்டார்னு சொல்லி சொல்லி தலை வலிக்குது. அந்த ஆள் நிச்சயமாக கேர்ள்ஸ் கூட என்ன போய் ஏதோ பண்ணுறாரு. ஆனால் அது தப்பாக தான் ப்ரொஜெக்ட் ஆகுது. ஆனால் அது நீங்கள் வந்து அவரை எங்களுக்கு நல்லவங்க மாதிரி கட்டுறீங்க. 24/7 நிச்சயமாக மனுஷன் சாமாட்டகாசம் பண்ணுறாரு. அதில் இந்த பார்வதி கமருதீன் இன்னைக்கு நான் ஒரு ரீல்ஸில் பார்த்தேன். ஒன்றுமே புரியல. ஆனால் பட் அது வந்து தப்பு தான் அப்படின்றது 40+ எனக்கே புரியுதுன்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு எவ்வளோ இது மைனஸ். ஓரளவுக்கு நல்லா இருக்க குழந்தைங்கள கூட கெடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வரீங்கன்னே இந்த வாட்டி புரியல. ப்ளீஸ் ஒன்று ஸ்டாப் பண்ணிவிடுங்க, இல்லை கண்டென்ட்டை மாற்றுங்க, இல்லை இவங்களெல்லாம் வெளியில் தள்ளிட்டு வைல்ட் கார்டில் யூஸ்ஃபுல்லான யாரையாவது கொண்டு வாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
எங்களை மாதிரி நிறைய குழந்தைங்க பார்க்குதுல்ல, நாங்களாம் பெரியவங்க, குழந்தைங்க பார்க்குதுல்ல பிக் பாஸ். அது ஒரு 3 மாதம் 4 மாதம் ஓடுது, ஒரு 100 டேஸ். ஸோ ஏதோ இருக்குன்னு வந்து பார்க்கும். ஆனால் அதுங்கள தப்பான கல்ச்சருக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி நீங்கள் காட்டுறீங்க. கல்ச்சரே இல்லை. இந்தியானா கல்ச்சருன்னு தான் இருந்தது. இப்போ இந்தியாவுக்குள்ளே என்ன ஆச்சு தெரியுமா? கல்ச்சருன்றதே சுத்தமாக கிடையாது. ஃபாரினில் கூட நம்ம கல்ச்சரை வந்து ஆஹா ஓஹோன்றாங்க. ஆனால் நம்ம ஆல்ரெடி 2-3 மூவிஸு, நான் என்ன மூவிஸ்ன்னு சொல்ல விரும்பல, ஜெயம் ரவி ஒரு மூவி நடித்தார், அது இதோ இப்போ வந்து டியூட். ஓ மை காட், இதெல்லாம் நம்ம சொசைட்டிக்கு கொஞ்சம் கூட மேட்ச் இல்லாத ஒரு மூவிஸ். அதே மாதிரி தான் இந்த வாட்டி பிக் பாஸ். போன வாட்டி பிக் பாஸ் ரொம்ப டிசிப்ளினாக இருந்தது. அவங்க கண்டென்ட் கொடுக்க தெரியல தான், ஆனால் டிசிப்ளினாக இருந்தது. இப்போ வந்ததுங்க எதுவுமே டிசிப்ளின். அதுவும் இந்த எஸ்பெஷலி அந்த அரோரா கூட ஓகே விட்டுருங்க, ஆனால் இந்த பார்வதியோட காஸ்டியூம்ஸு முடியல. அது பேசுறது, அது கத்துறது, ஓ மை காட், என்ன பண்ணுது, என்ன அது சொசைட்டிக்கு சொல்ல வருதுன்னே தெரியல. ஆல்ரெடி யூடியூப்ல எவ்வளோ எவ்வளோ கேவலமாக பேசி வச்சிருக்கு. ப்ளீஸ், முடியல, டென்ஷன் ஆகிட்டேன். பேசுகிற எனக்கே டென்ஷன் ஆகுதே, பார்க்குற மக்களுக்கு எப்படி டென்ஷன் ஆகும்? ஆனால் எல்லாரும் சொன்னாங்க இது ஒரு பைத்தியக்கார செட்டு அப்படின்ட்டு. இதில் ஓரளவுக்கு ஒரு 4-5 பேர் நல்ல பசங்க தான், அதுங்க நாங்கள் தப்பே சொல்லலை. அதுங்க ஃப்யூச்சருக்காக உள்ளே வந்தது. அதுங்க ஏதாவது இந்த பிக் பாஸ் போகிறதுனால நமக்கு ஏதாவது மூவிஸ் சான்ஸ் கிடைக்குமோ, இல்லை வேறு ஏதாவது நம்ம ப்ரமோட் பண்ணிக்க முடியுமோன்னுக்காக வந்தது. அதுங்களுக்கு கூட வழி இல்லாமல் இந்த மொத்த செட்டும் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. அட்லீஸ்ட் அதுங்க வந்து இதுங்களை வந்து பிரேக் பண்ணோன்னு அதுங்க நல்லா நின்று வேடிக்கை பார்க்குது. என்ன வேடிக்கை பார்க்குது, என்ன சொல்ல வர்றாங்க ஒன்றுமே புரியல. அதுவும் இந்த பார்வதியும் வாட்டர் மில்லனும், மை காட். இந்த கமருதீன் கூட ஓகே, அவன் கத்தனா ஒரு வித்தியாசமான ஆளுனா கேரக்டர் சரியில்லாதவன் புரிஞ்சிச்சு. ஆனால் இவங்க 2 பேரும் பப்ளிக்காக அதை கொண்டு வராங்க பாருங்க. ப்ளீஸ், இந்த மாதிரியெல்லாம் விஜய் டிவி ப்ளீஸ். நான் வாரத்தில் ஒரு நாள் சீரியல்லாம் மோஸ்ட்லி பார்க்குறதில்ல, ஆனால் ஒரு நாள் ஏதோ சண்டேஸில் ஒரு 4-5 ப்ரோக்ராம்ஸு கொஞ்சம் ரிலாக்ஸ்க்காக பார்க்குறோம். அதையும் பார்க்க நிறுத்த வச்சிடாதீங்க. உங்கள் நேமை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க இந்த வாட்டி பிக் பாஸ்னால். ஏதாவது செஞ்சு பப்ளிக்கு ஏதாவது மெசேஜ் கொடுக்குற மாதிரி பாருங்கள். நிச்சயமாக சில பேர்லாம் வந்து பிக் பாஸில் இருக்க கேரக்டரெல்லாம் பார்த்து அவங்க கேரக்டர் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த பிக் பாஸ் நல்ல குழந்தைங்கள கூட கெடுத்துரும். ப்ளீஸ், சேவ் அவர் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன். தேங்க்யூ.